கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தமிழகத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித தோமையார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராயிருந்த தோமையார் அவர்கள் இந்த திருவிதாங்கூடு சமஸ்தான பகுதியில் வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் இங்கே ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டியிருக்கிறார்கள். இதனுடைய வரலாறு ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு மேலான ஒரு தேவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சரியான வருடம் தெரியவில்லை, 2000 வருடம் என்று சொல்லுகிறார்கள். அந்த 2000 வருடத்திற்கு முன்பாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய புதுப்பிக்கிற வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தரைத்தளம், மேல்தளம் எல்லாவற்றையும் புதுப்பித்து கொண்டிருக்கிறார். புதுப்பிக்கிற அதே வேளையில் அவர் தோமையார் எப்படி இந்த புனித தோமையார் எப்படி இந்த ஆலயத்தை கட்டினார்களோ அந்த தன்மை மாறாதபடிக்கு இந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் வந்து அவர் நின்று பிரசங்கித்த பிரசங்கிப்பு இடம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் அவர் அந்த இடத்துல நின்று தான் பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணின இடம். இந்த இடங்கள் ஒரே கல்லினால் ஆன அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாய் கூட அருமையான அப்போஸ்தலன் தோமையார், புனித தோமையார் அவர்கள் ஊழியம் செய்த அந்த இடத்துல 2000 வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு கிணறு, அவரால் உபயோகப்பட்ட ஒரு கிணறு. இந்த கிணற்றில் தண்ணீர் இதுவரையிலும் எந்த வறட்சியான காலங்களில் கூட இதுவரையிலும் இந்த தண்ணீர் குறையவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு கிணறு. காரணம், இந்த இடத்துல பரிசுத்தவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பரிசுத்தவான் அவருடைய பாதம் பட்ட இடத்துல வறட்சி கூட இருக்காது என்பது ஒரு பெரிய சாட்சி. அது இங்கே இருக்கிற அருமையான சகோதரிகள், இங்கே இருக்கிற அநேகர் அதை சொல்ல நாங்கள் கேட்கிறோம். பார்ப்பதற்கு ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான இடத்துல, இந்த இடத்துலெல்லாம் அவர் நடந்தார், இந்த இடத்துலலாம் ஊழியம் செய்தார், இந்த இடத்துல வாழ்ந்தார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அப்படி ஒரு சாட்சி நிறைந்த ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருப்பது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குற இடமா இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கொண்டு வந்து இதை காட்டினீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் இந்த கிணற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆஃப் பண்ணுறது. எடுத்துட்டு அப்படி இப்போ பின்னால் போங்க. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து புனித தோமையார் அவர்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஞானஸ்நானத்தை தொட்டி, இதிலிருந்து தண்ணீர் எடுத்து தான் திருமுழுக்கு செய்கிற இடமாக இருந்தது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஞானஸ்நான தொட்டி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.